கொத்தவரங்காய் வடை தான் செய்ய போகிறோம். எப்பயுமே கொத்தவரங்காய் வச்சு நம்ம பொரியல் தான் பண்ணுவோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வடை செய்ய போகிறோம். இந்த வடை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா இது என்ன காயினே கண்டுபிடிக்க மாட்டாங்க. இப்போலாம் பசங்க காயே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து கொத்தவரங்காயை நல்லா பொடியை கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு அதை அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் கடலைப்பருப்பு வந்து ஒரு 3 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன். அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு அவிச்சு வச்ச கொத்தவரங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு நம்ம வந்து வடை தட்ட போகிறோம். இது கடலைப்பருப்பு வடை மாதிரியே தான், ஆனால் அதில் நம்ம வந்து கொத்தவரங்காய் சேர்க்குறோம், அவ்வளோதான். இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வடையை வந்து தட்டி போட்டுக்கலாம். இது நல்லா முறு நல்லா வெந்து வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா வடையும் திருப்பி விட்டு நல்லா முறுமுறுன்னு வந்தோடனே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொத்தவரங்காய் வடை. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.